ஒவ்வொரு நாளும் நம் திருப்பலியிலே நம் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே அப்படின்னு நம்ம சொல்லி எனக்காக எல்லாரையும் கேட்கிறோம் இல்லையா? எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க முதல்ல வேண்டுங்க. வேதம் சொல்லுகிறது, எவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்திலே உண்மையாகவே அந்த பாவத்திற்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு அதை வாயினால் அறிக்கையிட்டு சொல்லி அதை விட்டு விடுகிறானோ, அதுதாங்க முக்கியம். அதை விட்டு விடணுங்க. என்ன பாவமா இருக்கட்டுங்க, திருப்பலியில நம்ம சொல்ற பாவ அறிக்கையை அந்த சொல்லும் பொழுது என் பாவமே என் பெரும் பாவமே, அந்த சொல்லும் பொழுது நம்ம என்னென்ன பாவங்களை செஞ்சோமோ அதை எல்லாத்தையும் அறிக்கையிடணும், சொல்லணும். மனசுக்குள்ள சொல்லுங்க, முடிஞ்சா வாய் திறந்து கூட சொல்லுங்க. தப்பு கிடையாது, சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இவன் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறானோ அவன் இரக்கம் பெறுகிறான், அவன் மன்னிப்பு பெறுகிறான், அவர் மன்னிக்கிறார். நம்ம பாவ அறிக்கையை சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்கிறார், நம்ம பாவங்களை மன்னிக்கிறார். மன்னித்த பிறகு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவர் தன்னுடைய உடலாகவும் பானமாகவும் நமக்கு திருவிருந்திலே அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது, அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவில் பிறந்தவர்களாய் மாறுகிறோம். அந்த நிலையில அப்படி நின்றுணும். அந்த கிறிஸ்து பிறப்பில் அந்த கிறிஸ்துவை உட்கொண்ட அந்த உடல், அவர் உடல் நம் உடலிலே கலக்கிறது, அவர் ரத்தம் நம் ரத்தத்திலே கலக்கிறது. நாம் கிறிஸ்துவின் மறுரூபமாய் மாறுகிறோம். கிறிஸ்துவின் ஆவி ஒருவன் கொண்டிராவிடில் அவன் கிறிஸ்துவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? நாம் அவரை பெற்றுக்கொள்ளணும், அவரை உட்கொள்ளணும், அவரால் நாம் ஆட்கொள்ளப்பட்டா அவர் நம் உள்ளத்துல வந்தா, அவர் இருதயத்துல வந்து வாசம் பண்ணா, இருதய சிம்மாசனத்தில் அவர் அமர்ந்திருந்தா, அவர் எனக்குள்ள இருந்தா பாவம் எப்படி வரும்? பாவம் வராது. நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும், எனக்குள் இயேசு இருக்கிறார், அந்த உணர்வு இருக்கணும். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், அந்த உணர்வு இருக்கணும் நமக்கு. எனக்குள் இயேசு இருக்கிறார், அந்த உணர்வு இருக்கணும் நமக்கு. அப்படி இருக்கும் பொழுது நம்மால் பாவம் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல, பாவம் நம் வீட்டின் வாயிலில் வாயில படுத்துக் கொண்டிருக்கோம். எப்போ இடம் கொடுப்போ நம்மள வேட்கை கொள்ளலாம் என்று அவை படுத்துக் கொண்டிருக்கும். அவற்றை நாம் அடக்கி ஆள வேண்டும். தொடக்க நூல் அப்படிதான் சொல்லுகிறது. ஏற்கனவே நான் அதை தான் சொன்னேன். பாவம் நம்ம வீட்டு வாசல் அண்டையில படுத்துட்டு இருக்கோங்க, உள்ள வராது, அதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். எப்படி வர முடியாது? அங்க படுத்துட்டு இருக்கோம். எப்ப நாம் இயேசுவின் மேல் விருப்பம் கொள்கிறதை விட்டு தீமையின் பக்கம் திரும்புகிறோமோ, பாவத்தின் மேல் நாட்டம் கொள்ளுகிறோமோ, அப்பொழுது அந்த பாவம் நம்மேல் வேட்கை கொள்ளும், அது நம்மை விரும்பும். அப்போ நாம் அதை அடக்கி ஆள்வதற்கு பதிலாக அந்த பாவமானது நம்மை அடக்கி ஆளும். அந்த பாவம் நம்மளை அடக்கி ஆளுங்க. அது நம் அடக்குச்சுனாலே முடிஞ்சு போச்சு. நாம் அடக்குனா அது அவுட்டு, அது நம்மள அடக்குனா நம்ம அவுட்டு. அப்புறம் அது ஆள ஆரம்பிச்சிடும், நம்மை அது ஆள ஆரம்பிச்சிடும். இடம் கொடுக்க கூடாது மக்களே. அதனால் பாவ அறிக்கை செய்து பாவத்தை விட்டுடுங்க. அது எதுக்கு செய்ததை திரும்பி எத்தனை முறை செய்வோம். அதனால் வருகிற லாபம் என்ன? சரீரம் தான் மகிழும், ஆன்ம துக்கப்படும், ஆவி துக்கப்படும். டிவி சீரியலை விட்டு வெளியே வாங்க. அவை பொல்லாதவைகள். நான் பார்க்கிறேன், ஆனால் நான் சீரியலை பார்க்கறதில்லை. சீரியலை பார்க்கிற மனிதர்களை பார்க்கிறேன். பாவம், அதுல வர்றது எல்லாமே பாவம். யார் குடியை எடுக்கலாம், எவனை எப்படி அழிக்கலாம், மருமகள் எப்படி மாமியாரை கொள்ளலாம், மாமியார் எப்படி மருமகளை கொள்ளலாம், எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு எல்லாமே அதுதான் இருக்குது. எல்லா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு 2 வில்லி 2 நல்லவளுடைய பொறுமை எங்கேயோ இருக்கும். அப்ப போட்டு அமைக்கினே இருப்பான்.
என்னங்க அது, எதுக்குங்க அது? அதை பார்த்து நம்ம மனசஞ்சலப்பட்டு நம்ம கவலைப்பட்டு அதுல இருக்கிற ஒரு ஆவியை நம்மளை எதுக்குங்க அட்டாக் பண்ணணும்? கண்கள்ல பரிசுத்தம் வேணுங்க, கண்கள்ல பரிசுத்தம் வேணும். நீக்கிடுங்க, தொலைக்காட்சியை நீக்கிடுங்க, டிவியை நீக்கிடுங்க, அபாலிஷ் பண்ணிடுங்க. அந்த நேரத்துல ஒரு அதிகாரம், 2 அதிகாரம் படிக்கலாம், சங்கீதம் படிச்சு ஆண்டவரை தியானிக்கலாம். அது நம்ம ஆன்மாவுக்கு நல்லது, நம்ம ஆவிக்கு நல்லது. நம்ம பரலோகத்துல போனோம், நாங்க டிவியை பார்த்துட்டு இருக்க போறோம், நம்ம அது நிச்சயமா தொலைக்காட்சி இருக்காது, நிச்சயமா இருக்காது. ஆமா. சோ அதனால எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நாம் ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க இந்த நேரத்தில் நம்மை அழைத்துக் கொண்டது. பாவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நேரம், அதிகாலை நேரம், ரொம்ப ப்ரிஷியஸ் டைம். இந்த நேரத்துல நம்மளை எழுப்புறாருன்னா ஆண்டவர் நம்ம பாவத்தெல்லாம் யாரும் மன்னிச்சிருப்பாருங்க. ஏன்னா அவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் அசுத்தத்தோடு எவனும் என்னை வணங்க முடியாது. நம்மை பரிசுத்தப்படுத்தி தான் இப்ப இந்த நேரத்துல இந்த அதிகாலையில எழுப்பியிருக்காருன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, நான் சொன்ன பாத்தீங்களா, அது 2 காவல் தூதர்களை ஒருத்தர் உங்களை எழுப்பியிருப்பாருங்க, உங்களை எழுப்பியிருப்பாரு. இல்லைன்னா நீங்க ஏஞ்சிருக்க மாட்டீங்க. இது எந்திரிக்கிற நேரமா, இது தூங்குற நேரம் இல்ல. நம்மள ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார், அவரை ஆராதிக்க துதிக்க. வாங்க நம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். நாம் இந்த சங்கீதத்திலே நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். இன்று நம்மளுடைய சங்கீதமாய் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை அதிகாரம் தாவீதின் சங்கீதம் 29 இறை வார்த்தைகள் 1-3 வசனங்களை நான் எடுத்துக்கொள்கிறேன், வார்த்தைகளை எடுத்துக்கொள்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு பலவான்களின் புத்திரரே, பலவான்களுடைய பிள்ளைகளே, தூய்மை மிகு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமையையும் வல்லமையையும் நீங்கள் செலுத்துங்கள். யாருக்கு செலுத்துறோமா? ஆண்டவருக்கே அதை செலுத்துங்கள் என்று தாவீது அழகாய் சொல்லுகிறார். திறமை உள்ளவர்களே, பலசாலிகளே, பலவான்களின் பிள்ளைகளே. நாமெல்லாம் யாரா? பலவான்களுடைய பிள்ளைகள், பலசாலிகளுடைய பிள்ளைகள். நாமெல்லாம் எப்படி நாம் பலசாலியானோம், எப்படி பலம் உள்ளவர்களாய் நாம் ஆனோம், எப்படி அவ்வளவு ஸ்ட்ரென்த் உள்ள புஷ்டியும் செழுமையும் கொழுமையுமானவர்களின் பிள்ளைகளே சொல்றாரு. அதுதான் செழுமையும் கொழுமையுமான பிள்ளைகளே. எப்படி நாம் செழுமையும் கொழுமையுமானோம்? ஆண்டவர் நம்மை செழுமையும் கொழுமையும் உள்ள பிள்ளைகளாக நம்மை அவர் வைத்திருக்கிறார். இல்ல, உலக மனிதர்களை பார்க்கறது போல, கவனிக்கிறது போல, கொடுக்கிறது போல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரா? வசதிகளை கொடுக்கிறாரா? செல்வத்தை கொடுக்கிறாரா? நல்ல உணவு கொடுக்கிறார், நல்ல புஷ்டியான உணவுகளை கொடுக்கிறார். அப்புறம் எப்படி நம்ம நோஞ்சாங்களா இருப்போம்? நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் செழுமை கொழுமையா இருக்கணும், பலமுள்ளவர்களா இருக்கணும். அதுதான் சொல்றார், பலவான்களின் பிள்ளைகளே, செழுமையும் கொழுமையுமான பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், ஆண்டவருக்கே அதை செலுத்துங்கள் என்று தாவீது அழகாய் இந்த சங்கீதத்துல நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனக்கு ரொம்ப மிகவும் பிரியமானவர்களே, இந்த நேரத்துல நாம் அந்த ஆண்டவரை அந்த மகிமை அவருக்கு செலுத்துவோம். ஏனெனில் அவர் மகிமை உள்ள தேவன், அவர் மாட்சிமை உள்ள தேவன், அவர் மகத்துவம் உள்ள தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன். ஒருவரும் அணுக முடியாத ஒளியிலே பிரகாசத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார், பிரகாசத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு அருமையான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க, எவ்வளவு அழகான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம் பாருங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த உலகத்துல எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். பெரிய பெரும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஞானிகள் ஞானவான்கள் இருக்கிறார்கள், பெரும் செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், படித்த மேதைகள், அறிவியல் அறிஞர்கள், அறிவியலில் ஆராய்ச்சி செய்கிறவர்கள், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குலாம் இந்த பாக்கியம் இல்லைங்களே. யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன கூட்டத்தை வச்சிருக்காரு, ஒரு சின்ன கூட்டத்தை வச்சிருக்காரு, அந்த கூட்டத்துல நம்மள வச்சிருக்காரு. நம்ம வேலை என்ன? அவருக்கு மகிமையையும் வல்லமையையும் மாட்சிமையையும்
மகத்துவத்தையும் செலுத்துவதுதான் அந்த வேலை. உன்னதமான வேலைங்க. நீங்க நீதிமொழிகள் எடுத்து படிச்சு பாருங்க, சங்கீதங்கள் எடுத்து படிச்சு பாருங்க, திருப்பாடல்கள் எடுத்து படிச்சு பாருங்க. அதுல அழகா சொல்றது, யார் ஞானி, யார பரலோக ஞானின்னு பாக்குறது தெரியுங்களா? யார ஞானின்னு பரலோகம் பாக்குறது தெரியுங்களா? எவன் உண்மையான கடவுள் யார் என்று, உண்மையான ஆண்டவர் யார் என்று அறிந்து அவரை வணங்குகிறார்களோ அவர்களே ஞானி என்று பரலோகம் பார்க்கிறது, பரலோகம் அங்கீகரிக்கிறது. பரலோகம் சொல்லுகிறது தாங்க வார்த்தை. உலகம் சொல்றது வார்த்தைன்றீங்களா? இல்லங்க, பரலோகம் சொல்லுதுங்க. உண்மையான கடவுள் யார் என்று அறிந்து கொண்டு அவரை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி மாட்சிமைப்படுத்தி எல்லாம் அவருக்கு கனத்தையும் மகிமையை மாற்றியும் செலுத்துகிறார்களோ அவர்களே ஞானி.